முன்னா பிரேக் பிடிச்சு நாமத்துக்கு வேற எங்க போறேன்னு தெரியலையே. அழுதான் துணுக்காங்க. இந்த வீட்டுக்காரருக்கு பேக்கரி ரோயல் பேக்கரி இங்க பாருங்க வீடு. வீட்டுக்காரர் அடிக்க வர மாதிரியா இரவேளால திருப்பி விட்டேன். அது வழி ஆனந்தா கோயிலுக்கு முன்னுக்கு கிணறு வந்திருக்கு. கல்வேலண்டா இல்லையா பிரசித்தம். டியூஷன் முடிஞ்சோடனே போட்டிக்கு இங்க பாருங்க புனல் வந்து எப்படி செய்து ஒரு தீபம். ஒரு செகண்ட் வருது ரைட் அதோட வந்து நிற்கிது. பிரசித்தமாக இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை நல்ல முறை பேப்பர் மாதிரி இருக்கு. முட்டையை பங்கேட்டதுக்கு முட்டை வேண்டிட்டு வந்தால் தான் நிறைய போட்டு தருது. சொல்லிடு உண்மைக்கு நல்லா இந்த பாருங்க மட்டன் சாய்ஸ் வந்து இந்த அளவு தான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்குரிய சாவகச்சேரியில் நிற்கிறேன். குறிப்பாக வந்து எந்த ஒரு யூடியூப் வரலாற்றில் வந்து நான் சாவகச்சேரியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து ஒரு குறைவான விஷயம். ஒரு கவர் 2 தடவை தான் வந்து செய்திருப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படின்ற நினைக்கையில் வந்து சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா கயாலின்ற அப்பான்ற ஊர் குறிப்பாக வந்து சாவகச்சேரியில் எங்கே நிற்கிறோம்? கல்வயல். இந்த கல்வயலும் சரி அதே மாதிரி இதிலிருந்து நாங்கள் சாவகச்சேரி டவுன் போய் போகிறதுக்கு இடையில் கயாலின்ற நினைவுகள் அப்படின்ற அப்பா இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதான் இந்த ஒரு காணொலியாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணம் போகிற ஐடியாவும் இருக்குது. அங்கே போய் என்ன செய்கிறோன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் காரில் வந்து நாங்கள் ஒரு அவசர அலுவலகனால இந்த காரில் வந்து நாங்கள் இப்போ வந்து இவன் மச்சின்ற பைக்கை வேண்டி இருக்கிறோம். என்ன பைக் என்ன பைக்குன்ற நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி இது என்ன பைக் அப்படின்னு சொல்லுங்கள் பாப்போம். வெஸ்பா. உண்மையிலுமே எனக்கு இந்த பைக் வந்து பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து இந்த பைக் வந்து ஓடிவிடும். நல்ல மெட்டீரியலும் வந்து இது பாருங்கள், நல்ல கலரும் சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் தான் வந்து கஜாலினி ஓட நாங்கள் வந்து இந்த இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? சுற்றி காட்டுவீங்களா? என்னென்ன விஷயங்களை வந்து காட்டுறேன் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். இப்போ இதுலேருந்து வலிக்கிடுவோமா? ஓடி இருக்கீங்களா இதுக்கு முதல்ல இந்த பைக்கை? ரைட். இதில் முன்னுக்கு இந்த பிரேக்கை பிடிச்சிக்கொண்டு முன்னா பிரேக்கை பிடிச்சி அமர்த்துங்க. எப்படி சொக்கச்சவர் அமர்த்துறது இப்படி டப்பண்டு போயிட்டு இருக்குல்ல உள்ளே போகுது. இது வந்து அப்படித்தானே இந்த சொக்கச்சவர் எனக்கு உண்மையிலேயே தெரியல. இந்த மச்சி வந்து சொன்னதான் கட்டாயம் இந்த பைக் அப்படி தானான்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பி ஏறி இருக்கேன் கடைசி கீழே இறங்கி வருது. அதுதான் சொன்னேன். அதை தான் காட்டிட்டு இப்போ வலிக்கிட்டு இருக்கிறேன். சரி அப்போ இதில் இருந்து முதல்ல அது எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் வரோம். இது பெருங்குளம் பிள்ளையார் கோயில் ரோடு. பிள்ளையார் கோயிலை போய் பார்ப்போம். குறிப்பாக இங்கே இருக்கிறவர்கள் வந்து மச்சம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களா? என்னது இல்லை இங்கே சில ஏரியாக்கள் இருக்கணும் மச்சம் சாப்பிடவே இருக்கணும் தான் கருத்து தான் இது. ஐயோ அப்படி இல்லை, நான் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் முந்தி சின்னன்னு நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து சின்னல்ல வந்து அதுக்கும் சின்னல்ல வந்திருக்கிறேன். அப்ப சின்ன பிள்ளை தானே இடம்பெயர்ந்து வந்து 2 வருஷம் இந்த லேடிஸ் காலேஜ் எல்லாம் படிச்சேனா. இந்த ரோட்டுகள் எல்லாமே சைக்கிள்ல ஓடி திரிகிறதான் வேலை. இப்ப எல்லாம் மாறிட்டுது. வீடுகள் எல்லாம் கட்டிடங்கள் கட்டி தெரியாம இருக்குது. திக்கு திசை தெரியாம இப்பவும் ஒரு ரோட்டால புறம் சரியோ தெரியாது. கீழே காத்த பாருங்க இருக்கா? காத்த பாருங்க இருக்கா? என்னது பின்னுக்கு காத்த பாருங்க. உலாஞ்சுதா பைக் சத்தம் கேக்குது. பொறுங்க நான் பார்த்துட்டோம். காற்று பிரச்சனை போல இருக்கு. நிப்பாட்டு ப்ளீஸ் ஸ்டாப். காற்று வந்து நல்லா தான் இருக்கு. அப்போ சரி. அப்போ இந்த ரோட்டு தான் பிரச்சனை போல இருக்கு. வேற எங்கே போகிறேன்னு தெரியலையே. கல்யாணி வந்து இதால் எங்கே போகிறேன்னு தெரியல. விளங்கே இல்லை. ஊரை சுற்றி காட்டுறேன்ட்டு ஊர் தெரியாமல் இருக்கிறீங்க. அப்போ திருப்பி அதாலேயே போய் சுற்றி இருக்கலாம் தானே. இதுக்குள்ள நிறைய ரோட்டுகள் குத்து இதாக போய் கொண்டிருக்கு. அதை வந்து கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். அது சரி, இந்த ஃபோன் எல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன். சரி இப்போ வந்து கல்யாணி சொன்ன கோயில் அடிக்கு வந்துட்டேன். கோயில் அங்கால இருக்கு பெருங்குளம் சந்தி. இதால போனா இது லேடிஸ் காலேஜ் ரோட். சரியா நாங்கள் இதால லேடிஸ் காலேஜை பார்த்து கொண்டு வருவோம் அதால. சரி ஓகே. நீங்கள் என்ன சொன்னாலும் நானும் ரசிகர்கள் மாதிரியே சரி நானும் ஒரு ஆளாக இருந்து பார்க்குற ஒரு ஆளாக இருந்து இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இதில் முன்வீடு இருக்கு பாருங்க. இது வந்து கயாலிக்கு படிப்பிச்ச டீச்சர் வீடா. டீச்சர் இருக்கிறேன் இப்போ தெரியல. பின்னுக்கு இந்த பைக்கில் வந்து ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டு கொண்டிருக்கு. இந்த பைக்கின் அளவை பாருங்க. பின்னால் வந்து அந்த மொட்டை வாழ் குருவி மாதிரி ஒரு இழுத்தா நான் தெரிஞ்சு பரலோகத்துக்கு போயிட்டு இதெல்லாம் முந்தி வீட்டுல ஆக்களே இல்ல. இந்த இடம் 2009 கடைசியில அதுக்கு பிறகுதான் நீங்க அங்க வந்திருக்கீங்களா? இல்ல அதுக்கு பிறகுதான் வந்து நாங்க யுத்தத்தால முகாமில் இருந்து அப்படியே இங்க வந்துட்டோம். இங்கே வந்து இந்த ஸ்கூலில் படிக்கும் போது நடந்து தான் போவோம். அப்போ 2-3 நாள் அப்பா கொண்டு வந்து விட்டார். அப்புறம் அப்பா நெடுகிற இருக்கலாம் தானே இருந்துட்டு நான் கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து தனியாக நடந்து வருவோம். இப்போ எல்லாமே வீடுகள் ஆகிட்டுது. பயம் இல்லாத மாதிரி இருக்குது. கவனம் என்ன முதல் ஒரு ஆட்டோ ஓட்டு முதல் இந்த
இடத்த விட்டுட்டு அங்கே வேற எங்கேயும் போகவே விருப்பம் இருக்காது. அழுது தான் துணுக்காக போனேன். இப்போ பழகி இது பட்டி வந்து இல்லை, பட்டி வந்து கொழுவுறதுக்கு இல்லை, அப்புறம் பட்டி கொழுவில் அப்படின்றதெல்லாம் சொல்லிடாதீங்க. இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு பின்பக்கம் வந்துட்ட போல. இது கிரவுண்ட் அடியா சின்ன கிரவுண்ட். ரைட்டு. எக்ஸாம் ஓஎல் எக்ஸாம் நடந்திருக்கேன். கவனம் கோபுரம். இதில் ஸ்கூல், இந்த ஸ்கூலில் இதில் படித்த நீங்கள் இந்த மாடியில் தொங்கல் கிளாஸில் வந்து கயாலினி படித்தவாகும். இது மெயின் ரோட்டா? மெயின் ரோட். இது என்ன மாதிரி இந்த பைக்குண்டா பிரேக் அடிச்சிட்டு தான் இருக்கா. அந்த குதிரை வந்து சவாரிக்கு போகும்போது காலை உயர்த்திட்டு அப்படி ஒரு கயறு இறங்குது. நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்களே. இதாங்க உங்களோட அப்பால இருந்து வந்ததா இல்லை அம்மால இருந்து வந்ததா? அப்பால இருந்து. இது என்ன சந்தி மேடம்? சிக்னல். பிரேக். இது லேடிஸ் காலேஜ் சந்தி. ஓகே. எங்காளி பக்கம் சிக்னல், எங்காளி பக்கம் இதாண்டும் தெரியாது. அது கூட தெரியாது இந்த பைக்கில். அங்கால அது கீழே அது இது என்னது? ரைட். இங்கால சரி போட்டாச்சு. வாரம் போங்க. பிரேக் இல்லாமல் கூட பிரேக் இல்லாமல் இருக்கா? உன்னை நம்பித்தான் நான் வேறா. சரி மெதுவாடு. ஒரு நாள் இந்த பைக்கில் வந்து இவ்வளத்தடிக்கு வேற பைக் நின்றுட்டு கிக் ஸ்டார்ட் தான் அடிக்கணும். நானும் மற்றியும் எக்ஸாம் நடக்குது. சாவகச்சேரி லேடிஸ் காலேஜ், சாவகச்சேரி மகளிர் கல்லூரி. இதெல்லாம் வந்து கயாலினி படித்தவா. பிரேக் மட்டும் பொறுக்குவார். நினைவுகள். எத்தனை ஆண்டு படிச்சேனுங்க? நான் 5ஆம் ஆண்டு 3rd term வந்தேன். 3rd term படித்து பிறகு 6 ஃபுல்லாக படித்து 7ஆம் ஆண்டு ஒரு 2nd termோட அம்மா அழ கூட்டிகிட்டு போயிட்டேன் மல்லாவிக்கு. இது 7 வரைக்கும் இருக்கு. அதில் பெரிய ஸ்கூலாக தான் இருக்குது. ஏன்டா மகளிர் கல்லூரி அப்படின்னு போட்டு சாவகச்சேரிக்கான இந்த பைக்கோட சரி முன்னுக்கு ஒரு பதிவை வந்து நாங்கள் வச்சுக்கொள்வோம். சின்ன பிள்ளையில வந்து அந்த ஞாபகங்கள், இந்த கடையில் ஜூஸ் வேண்டி குடிக்கிறது, அப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்கூல் ஞாபகங்கள் வந்து இருக்குது. வேணா கட்டாயம். சரி இதில் இது அடுத்தது நாங்கள் இருந்த வீட்டை காட்ட போகிறோம். அது எங்கே இருக்குது? அது அங்கால. எந்த ரோட் இது வந்து வேறு மறந்து. இது பெருங்குளம் ரோட். பெருங்குளம் வீதி ரோட் தான். வேறுங்க ரைட். சிக்னல் போட்டபடி இருக்கா? சரி சமூகம் இப்போ வலிக்கிட்டு இதுலேருந்து எங்கே போகிறோம்? டச்சு வீதியா? அப்பா இருந்தது இந்த ஊர், இந்த லைன். அப்பாக்கள் சின்னல்ல இருந்தது அங்கே டச் ரோட். இப்போ பிறகு அத்தியாக்களோட இங்கே கல்வி எல்லாம் இருந்தது. இது நாங்கள் இந்த பெருங்குளம் சந்திக்கு போகிறோம். இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள். நாங்கள் இருக்கிறது எல்லாம் பழசாக இருந்தது. அப்பயே பழசாக தான் இருந்தது. இப்போ இதால எல்லாம் மேல் மாடி வீடு கட்டி இருக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணி அடிக்க வந்துட்டோம். பழைய காணி இல்லை, வாடகை வீடு தான். வாடகை வீடா? இதில் வந்து என்னது அன்பொழி கல்வி நிலையம் இருக்குது சாவகச்சேரிக்கானது. என்ன வீதி? தபால்கந்தோர் வீதி தான். தபால்கந்தோர் வீதி. அதே மாதிரி இதில் இந்த இப்போ ஒரு பான் வாசம் வந்தது, அதுக்கு ஒரு வரலாறு சொன்னீங்க. என்னது இது? வந்து இந்த வீட்டுக்காரருக்கு பேக்கரி, ரோயல் பேக்கரி. இதுக்கு தான் இருக்குது பேக்கரி. அப்போ முந்தி சின்ன வயசில் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கேங்க பான் போடுவேன். இந்த இப்போ மணக்குது தானே நல்ல வாசம். அப்படி மணக்க அம்மம்மாட்ட காசு வேண்டி கொண்டு அதில் பான் சுட. அப்போ அம்மம்மா அவங்களோட இருந்தவா? அப்போ அம்மம்மா ஒரு அப்பான்ற அக்கா. இதுதான் வந்து பேக்கரினால அங்கால பக்கம் தான் பாதை போல இருக்குண்ணே. இதில் பாவனையில இல்லை. இந்த வீட்டில் தான், அந்த வீட்டில் 5 அக்காக்கள் இருந்தவைகள். அவையோட தான் நான் முந்தி இப்போ எங்களோட கிதேசாக்கள் வராங்க தான் நெட்டூருக்கு. அப்படியே என் அப்பா அந்த முந்தி பழைய கார் இருக்கு அது வச்சிருந்தேன். இங்கே பாருங்க வீடு. எந்த வீடு? இந்த வீடு தான் வீடு. அதான் எப்படி பாலடைஞ்சு போய் கிடக்கு? போகலாமா இல்லையா? போய் பார்ப்போம். இதெல்லாம் நாங்கள் இருந்தேன். நாங்கள் இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்கு. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தோடைய இது ஆட்ட வீடு. இது முதலவா ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தவா லேடிஸ் காலேஜ். அவேண்ட வீடா இது? அவையே யாழ்ப்பாணத்தில் இருந்தவை. இப்போ ஏன் இப்படி இருக்குன்னு தெரியும். இதாட்ட இது என்ன இது விடிஞ்சு கிடக்கு தெரியல. இல்லை ஆனால் இதுதான் இல்லடா. ஒரு 1.5 வருஷம் இருந்த நீங்கள் அது ஞாபகம் இல்லைன்றீங்களே. இதில் ஒரு ஹோட்டல் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இருப்போம் நாங்கள் சும்மா. அப்போவே இது ஒழுக்குத்தான். அப்போ பெருசாக வீடுகள் கிடைக்காம வந்துருந்தாங்க.
இதில் ஒரு வாசலுக்கு இந்த வீட்டு தான் 4 அக்காக்கள் இருந்தா அவையும் வாடகைக்கு தான் இருந்தவையல். இதுதான் அந்த வீடு. இஞ்சா அத்தையும் செத்தவா. உங்களோட அத்தை செத்தவா? எந்த அத்தை? அப்பாண்ட மூத்த அக்கா. இதில் ஒரு குந்து மாதிரி இருக்கு. எப்படி வந்துட்டு இத்தனை வருஷத்தில் 2011 வந்து நாங்கள் இதை விட்டுட்டு அதுல இருந்தே இது பாவனை இல்லை போல இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக மரங்கள் தானே. எப்படி இருக்கு, கவலையாக கிடக்கு. வாடகைக்கு இருந்த வீடாக இருந்தாலும் அது கவலையாக தான் இருக்கு பார்க்கல. வீட்டுக்காரர் அடிக்க வாரின மாதிரியா? சரி. இதுதான் கிச்சன் நாங்கள் யூஸ் பண்ணினாங்க. அதுக்கெல்லாம் அத்தியாகல் இருந்தவியல் 2 ரூம் இதுக்குள்ள நாங்கள். அத்தியாகல் நீங்களும் தான் இருந்தது அப்போ? அப்போ பெருசாக எல்லாமே பாலடைஞ்ச வீடாக இருந்தது. வாடகைகள் கூட அப்படின்றதால கிடைக்காம இப்படி இங்கே வந்திருந்தாங்க. அந்த காலத்துலேயே வாடகை பிரச்சனை இருந்தது. இடம்பெயர்ந்து வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே அப்போ அப்படி இருந்தது. இடம்பெயர்ந்து வந்த அப்புறம் தான் 2000 இந்த ஏதோ ஒரு நிசா புயலோ ஏதோ ஒன்று வந்துச்சு. அப்போ முன்னுக்கு படிக்க எப்போ ஸ்கூல் படிக்க 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்க 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் முகாமில் எழுதினான். நான் 3ஆம் ஆண்டு கடைசியே சண்டை நடந்து 4ஆம் ஆண்டு படிக்கல. 5ஆம் ஆண்டு வந்து முகாமில் எழுதிட்டு 5ஆம் ஆண்டு 3rd term வந்தேன். அந்த நிசா புயல் 2009 ஒரு புயலுக்கு இந்த வீட்டிலாம் இருக்கிறேன். இப்போ மலைகள் ஒழுக்குகள் எல்லாம் படுத்துக்கிற அந்த ஞாபகங்கள். சரி, என் மூலமாக வந்து இந்த பழைய வீடை வந்து பார்த்துட்டு தானே சந்தோஷம். அப்படியே போவோம். அப்புறம் யாராவது கண்டு சரி கண்டா வீட்டை தானே வந்து பார்த்துட்டு போகிற களவெடுக்கலே இதில். ஆனால் இந்த காணியை இப்போ தள்ளி இருந்தது மாதிரி இருந்தது. இப்போ ஏதோ வேலி அடைச்சிட்டு நம்ம வேலி அடைச்சிட்டு இதெல்லாம் கொய்யா மரம்ன்றது ஃபுல்லாக. எனக்கு அந்த அப்படி கொய்யாக்காய் சாப்பிட்டு தான் காலெல்லாம் கிரந்தி வந்து புண் வந்தது. அவ்வளோது கொய்யாக்காய் பெரிய. இதுதான் நாங்கள் முதல் இந்த கிணத்துல அம்மம்மா இருக்கேக்க தண்ணிகளில் விட மாட்டா, அள்ளி தருவா குளிப்பேன் இதில் இருந்து. உண்மையில வந்து இப்படியான விஷயங்களை வந்து கேட்க எனக்கே ஆர்வமாக இருக்குது. எப்படி அந்த கற்பனையில் வந்து போய் கொண்டிருக்கு எப்படியான ஒரு வாழ்க்கை வந்து கையாளி வாழ்ந்துருவா அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் கூட பத்தையே இல்லை, இப்போ வெறும் முத்தமாக கிடந்தது. அதான் முதல் இங்கே இருந்த நாங்கள் இப்போ என்னண்டா இடையில போனாங்களேன்னு போக கோபுரம் பேட்டரி பிரச்சனையா திரும்பி வந்து பேட்டரி போட்டு ஒரு 2 இல்லாமல் கோபுரம் பேட்டரி வந்து பாவிக்கல. அது வந்து பேட்டரி வந்து பழுதாக போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பேட்டரியை வந்து வேறு ஒரு பேட்டரி ஓட்டுறது எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். கவனம் இப்போ நாங்கள் முதல் போன பாதையால் இதால் போகிறோம் கோயில். இப்படித்தான் நான் இந்த பைக் நினைவை சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த மச்சிட்ட இன்னொரு வேற பைக் ஆக்டிவா பைக்லாம் பழகினான் ஓட. இந்த ரோடுகளுக்கெல்லாம் ஓட பழகினான். ஓட பழகிட்டு அப்போ எங்களோட அப்பா ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா அம்மா கொண்டு விட்டுட்டு வந்தேன். அப்போ லைசன்ஸும் எடுக்கல. இப்படியே இப்போ இந்த வீட்டு அத்தை சொன்னா என்ன ஏற்றிட்டு போ வாரணுண்டு இப்படி ஒழுங்க திரும்புறவன் தானே. திரும்பிகளை வந்து இந்த கிரவல் இருக்குல்லோ கிரவலால திருப்பி விட்டேன். அது வலிக்கு 2 பேரும் விழுந்துட்டோம். அண்டில் இருந்து அட்டையும் பைக் தொடர இல்லையாண்டு இருந்தேன் நான் இத்தனை வருஷத்துக்கு. இப்போதான் ஓடுறேன் ஒழிய மற்றபடியே எடுக்கிறதில்ல. இப்போ நாங்கள் அந்த ரோட்டால் போனாங்களே இப்போ நேர் ரோட்டால் போகிறோம். கூடுதலாக ஒரு டவுட் யாழ்ப்பாணம் இங்கால சைட் எல்லாம் வீடுகளுக்குள்ள ஆட்கள் இருந்தாலே தெரியாது. ரோட்டில் போனால் சும்மா இருக்கும். எங்கட ஊரில் மாறி இந்த நேரம் ஆட்கள் வீடுகளுக்கு வந்து கதைச்சு ரோட்டில் நின்று கதைச்சு. அது ஒரு சில இடங்கள் கிராமப்புறங்கள் வந்து சொந்தக்காரங்கள் இருந்தால் ஊரோட ஊர் வந்து கதைச்சு பேசி பழகிடும். ஆனால் இங்கே வந்து பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறேன்னே தெரியாத ஒரு நிலைமையில தான் இப்போ ஒரு சில இடங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க தன்னத்தை சொல்ல வர்றான். இது ஸ்கூல் சண்முகானந்தா கல்வி சண்முகானந்தா ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் ஆத்தங்கா பாடசாலை 5ஆம் ஆண்டு மட்டும். இந்த பாருங்க இதில் போட்டிருக்கு சண்முகானந்தா வித்தியாலயம். பெரிய ஸ்கூல் தான். கல்வயல்ன்றதே பெரிய ஸ்கூல் தான், பெரிய இடம் தான். சாரி கூடுதலாக யாழ்ப்பாணங்களை பொறுத்த மட்டும் வந்து இந்த கோயில் கிணறுகள் வந்து நல்ல தண்ணி வரும், அங்கே நல்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. அந்த வகையில் தான் வேலை வந்து எடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் உண்மையாக கோயில்கள் இருக்கிற இடத்துல நல்ல தண்ணியும் வேறு மேனேஜால சவர் தண்ணி இல்லாமல். ஆனால் இங்கே உண்மைக்கும் இந்த ஊரில் எங்கள் அத்தை வீட்டிலாம் உப்பு தண்ணி. சரி இதில் அண்ணா ஒரு ஆள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கார். இதான் இந்த கோயில் முதல்ல அப்படி எப்படியா இருந்தது? இப்போ திருத்தி இருக்கானே அம்பலவான வீர கத்தி விநாயகர் ஆலயம். இப்போ வந்த உடனே ஐயா வந்து பிரத்தியாக்கள் குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னார். நான் சொன்ன ஊராக்கள் தானே அப்பாண்ட பேரை சொன்னேன்னா கண்டுபிடிக்கும். ஏன்னா இந்த கிணத்து தண்ணி நல்லா இருக்குமா? எவ்வளோ ஆழமா தண்ணி எடுக்கிறீங்க? தொடர்ந்து எடுக்கிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பக்கத்துலேருந்து கல்வையிலண்ணா. ஓகே ஓகே. கோயிலுக்கு முன்னுக்கே கிணறு வந்திருக்கு ஐயா.
கோயிலுக்கு முன்னுக்கே கிணறு இருக்கு. இது முன்னுக்கு கூட ஸ்டாக்கு. பழங்கிணறு அந்த காலத்து கிணறா? இப்போதைக்கு தேவையானதான் கொஞ்சம் டியூப்வெல் அடிச்சுக்கிறாங்க. டியூப்வெல்லாம் அடிச்சு பாட்டுவெல்லாம் போட்டுக்கிறாங்க. நல்ல தண்ணியா? அந்த வாழ்க்கை தானே. ஓ இவ்வளத்தில் ஆக்கள் எல்லாருமே தான் இருக்கும். அதான் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தாலே நல்ல தண்ணி என்று சொல்லுவேன். கோயில் வழியாக அந்த கோயிலுக்கு திறமான இருந்தது. அதில் பக்கத்தில் டியூப்வெல் அடிச்சு விட்டாங்க எல்லாம் பண்ணுவாங்க. சரி. கல்வயல்ண்டா என்னையா பிரசித்தம்? கல்வயல் வயல் தான் வயல் தான் தோட்டாங்க. வயல் தோட்டாங்க. சரி அவாக்கு தெரியும் தானே. தெரியும் தானே. நீங்கள் சொல்லுங்கள் இப்போ கல்வயல்ண்டா என்ன பிரசித்தம்? நான் சின்னல நினச்சி கொண்டிருக்கிறது இங்கே கல்லும் வயலும் தான் நிறைய இருக்கு. நான் சின்னல இங்கே இருந்தேனா. சரி ஐயா வந்து சந்திச்சது சந்தோஷம். ஐயா வந்து தண்ணியால் தான் நிற்கிறார். நாங்கள் ஒரு குடிச்சு பார்க்கணும். கனகாலத்துக்கு பிறகு குடிச்சு பார்க்கணும். இல்லை நாங்கள் இப்போ ஓனியால் இருக்கு. நீ இப்போ தண்ணியால் அப்புறம் பார்ப்போம். நல்லா க்ளீனாக இருக்குண்ணா. அடிக்கடி வைக்கிறது போல இருக்குது. நல்லா இருக்கு வேறு குட்டி எல்லாம் எவ்வளோ காலத்து தண்ணி. நானும் கனகாலம் தண்ணியால் குடிங்க அப்படியே. என்ன கதை இல்லாம கூடி நடக்குது. சரி பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஏன்னா சவர் இல்லாமல் இருக்கு. இப்படிதான். அப்போ இந்த தண்ணி அலைக்கில் ஏதாவது ஞாபகமான விஷயங்கள் ஆக்கல? தண்ணி இல்லைன்னு சொல்கிறதுதான். முந்தி அம்மா அண்ணனும் கொஞ்சம் நிறைய படிக்கிறதுக்காண்டி இருந்தாங்க. அப்போ சைக்கிளில் 5 மணிக்கு டியூஷன் முடிஞ்சோடனே போட்டிக்கு ஓடி ஆடுறது. அம்மா நீ சொன்ன அந்த காட்டில் முன் வீட்டு அந்த அக்காக்களும் நானும் ஓடி வந்து கூடைக்குள்ள 5-6 போத்தில் அடுக்கிட்டு எடுக்கிறது. நீங்கள் முந்தி சாவச்சேரியில் இருந்தாங்களுக்கு தெரியும். துரிதம் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவர். ஆண்டி ஒரு ஆள் கொஞ்சம் வேலாத ஆள் மாதிரி தான். அவள் பார்த்தா வாக்கு பிடிக்காது. தொடர்ந்தவா பேசுவா, இப்படி போத்தில் அலறிவா. நாங்கள் சின்ன வேணும் சரி ஐயாட்ட கேட்போம். வாய்ப்பு எங்கே இருக்கிறாண்டு. ஐயா இந்த துரிதம் என்று இருந்தவா இல்லோ? துரிதம் என்று சொல்லி வயசு போயிட்டு. ஓ ஆம்பளை கண்டா அறியாது. அப்போ பொம்பளையில தான் ஏதாவது செய்திருக்கிற போல. எங்க இப்போ வீட்டுல இருக்காது. இதுக்குள்ள இந்த பேக் கிடைக்காங்கலாம். முந்தி தனியால இருந்தவா உள்ள வீட்டு எல்லாம் இருக்கு. அது ஒருத்தர் கூட இருக்க மாட்டேது. இப்படிதான் கோழிக்கு கொண்டு இருந்தா புள்ளையிலே நெய்யும். அதில் பேசினால அது தனியாக இருக்கு. நேரத்தையும் போய் வேண்டி சாப்பிடுங்க. சின்ன வயசு காலத்தி கயாலினி பயப்படுற அக்கா நல்ல பேச்சு தான். எங்களுக்கு போத்தில் அலறிஞ்சு வேண்டி இல்லை தெரியும். சின்ன பிள்ளையில தான். இங்கே பாருங்க புனல் வந்து எப்படி செய்து வச்சிருக்க வேண்டும். இப்போ தான் இதை கவனிச்சு நான் புனல் என்ன செய்யறதா? ஒரு மாதத்துக்கு மாஸ்டர் செய்து கொண்டு வச்சிருக்காரா? ரைட் ரைட் ரைட். எடுத்து வந்து இதில் கட்டிட்டு புதிச்சு கொண்டு வந்து போடுவேன். இது உடஞ்சி உடம்பு புதுசு வந்து போடுவேன். ஒரு ஆள் போட்டாரு. இந்த நெட் இந்த வாழை ஒரு ஆள் போடுவாங்க. எல்லாம் ஒரு ஆள் போடுவாங்க. எல்லாரும் தண்ணி எல்லாரும் தண்ணி மட்டில் கொண்டு வராங்க. இதுவான் டக்கண்டு போட்டு கொண்டு போடுவோம். அதில் அல்லதான் அதில் எடுக்கலாம் பாய்க்கலாம். ஓகே. இப்போ இந்த கோயில் அடிக்கடி நீங்கள் வந்தீங்கன்னா சாவச்சேரியை பொறுத்த மட்டும் வந்து தண்ணி எழலாம். பக்கத்தில் குளங்கள் வயல்கள் இருந்தால் தண்ணி வந்து தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடும். சரி நாங்கள் இப்போ இதுலேருந்து வெளிக்கிட்டோம். இப்போ வந்து வெளிக்கிட்டோம். இந்த கடை அந்த காலத்துலேருந்து இருக்கா பெருங்குளம் அப்படின்ட்டு போட்டிருக்கிறது இடத்துல பேர். இதில் சிலைகள் எல்லாம் இருக்கு. போல இருக்கு. வீடு பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் இங்கே தேடலாம். இந்த ரோட்டாலையெல்லாம் இத்தனை சைக்கிள் ஓடி வந்திருக்கிறேன். அதுதான் சந்தோஷமா இருந்த நாட்கள். அப்போ இப்போ சந்தோஷமா இல்லை அப்படிதான் இல்லை. அப்பைகள என்ன அப்பைகளே இதை பற்றி யோசிக்கிறது. படிப்பு, வீட்டை போனால் அம்மா சமைச்சு வைப்பா சாப்பாடு. இப்போ நான் தான் சமைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். கயாலினி வந்து ஒரு கடையை வந்து எனக்கு காட்டினவா. அது வந்து இப்போ சாவகச்சேரியில் வந்து பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து சாவகச்சேரி போஸ்ட் ஆஃபீஸ். சின்னண்ணா இருக்கு. இவ்வளோ சின்னண்ணா போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா தானே இருக்கும். அது சரி. இல்லை நான் சாவகச்சேரின்றது ஒரு பெரிய இடம். அப்படி இருக்கைகளை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். இப்போ வந்து அந்த கடையடிக்கு வந்துட்டோம். இங்கே பிரேக் அடித்தாதான் நாங்கள்
சரி இதுதான் அந்த கடை பேர் ஒன்றுமே வந்து காணல ஆனால் வந்து இந்த சிவரா ஸ்ரீவள்ளி. என்ன பேர்? ஸ்ரீவள்ளி. ஸ்ரீ வள்ளி. 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 ஆனால் இப்போ வந்து கூட்டா இருக்கு போல ஒரு தீபமா ஸ்ரீவள்ளி. கடும் பண்ணுறான ஆள் தானுவா. இப்போ கடை பூட்டு போல இருக்கு கயாளி. பர்ஸ் நான் கொண்டு வரல, உண்மையாக கொண்டு வரல பர்ஸ். சரி வந்தாலும் வந்து வேண்டு இல்லாத நிலைமைக்கு உள்ள ஆகிட்டேன்னு உண்மையாக வந்து பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன் காருக்குள்ள. சரி வரைக்கல நான் வேண்டி தரேன் கோவப்படாது. கோவமா கவலையா? எனக்கு விசாரா இந்த இதால் போவோம் சாவித்திரி பார்த்துட்டு வரும். லைசன்ஸ் பண்ணுறேன் இல்லைண்ணா 2 பேரும் ஆகல. இந்த கடையோடைய வந்து வாங்க கூட்டி கொண்டே காட்டுறேன். சாவச்சேரி டவுன் தானே இருங்க. வேணாம் வேறுங்க இப்படி போய் மெயின் ரோட்டால் நீங்கள் விடுங்க. நான் மட்டும் லைசன்ஸுக்கு என்னட்ட ஒன்றும் இல்லை போவோம். வேறுங்க. சரி நாங்கள் இப்போ இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம். அதை காரில் வந்து காட்டுவோம். ஒரு லைசன்ஸ் இல்லாமல் இவ்வளோ ஆக்சிடென்ட் வர்ற ஏரியாவே இதாங்க. சரி வந்ததே உண்மையில பிரியோசனம் எல்லாம் போயிட்டு அங்கே லைசன்ஸ் பில்ல போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிலேருந்து கோபுரம் எடுப்போம்னு பார்த்தா கோபுரம் வந்து 2வது பேட்டரியும் வந்து பழுதாக போயிட்டு இதில் பாருங்கள் இப்படி இருக்குல்லோ இப்படி இருக்குது. நான் ரெக்கார்ட் கொடுக்கன்னு சொல்லி பாருங்கள் 1 செகண்ட் வருது ரைட் அதோட வந்து நிற்கிது. இதுதான் வந்து இந்த பிரச்சனை. 2வது பேட்டரிக்கு வந்து இதே பிரச்சனை வந்துட்டு சரி கோபுரம் அப்படி தான் கொஞ்சம் காலம் பேட்டரி பாய்க்காம விட்டாலே வந்து பிரச்சனை ஆயிடும். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வெளிக்கிட போகிறோம். காரில் தான் வீட்டை மச்சாலாக்கள்லாம் வரையிடும். அப்படியே போய் நாங்கள் என்னென்ன விஷயம் செய்கிறோம் அப்படின்றதே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே பிரியோசனம் இருந்திருக்குவான்னு தெரியல, ஆனால் எங்களோட மெமரிஸை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கயாளி நின்ற வில்லேஜ் டூர். சரி இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை தானே பருத்தித்துறை ஓடக்கரை அப்பத்துக்கு வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்ச முதல் 2 அப்பக்கடையை வந்து இப்போ பார்த்தாலும் பூட்டாக தான் இருக்குது. அதை வந்து இப்போ கூகுளில் சர்ச் பண்ணால் ஓடக்கரை அப்பம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டடியை தான் காட்டினது. இப்போ வந்து கேட்டிருக்கோம் வெள்ளை அப்பம் கருத்தப்பமோ இதை ஒன்று இருக்காம் சொல்லியிருக்கிறோம். பாப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முகில். ஹாய் சொல்லுங்க ஓடிட்டார். எங்களை விட அப்பம் சாப்பிட்றதுல ஆள்தான் வந்து ஆர்வமாக இருக்கேன். பேர் வந்து அகானா என்னது டிக்டாக்ல பிரசித்தமாக இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை. அக்கா அழுதுருவா வேண்டாம் தம்பி விட்ட சின்ன வயசுல பாரு எப்படி தெரியாத ஆளுகள் எல்லாம் செஞ்சுட்டாரு. அக்கா கவா கொடுங்க. ஓகே இப்போ அப்பம் வந்துட்டு நல்ல மெல்லிசாக இருக்குது. அதே மாதிரி சீனியை வந்து போட்டு தந்திருக்கணும் ஒரு 10 எல்லாம் ஒரேடியாக சுட்டுட்டு தான் இருந்தது இல்லைண்ணே. நாங்கள் 4 தான் கேட்டு நாங்கள் அது சோடி போல இருக்கு. நல்லா நல்ல முறை பேப்பர் மாதிரி இருக்கும். இப்படி தான் எடுத்து சாப்பிடணும். மட்டக்களப்பு மாதிரி இருக்கா? மட்டக்களப்பு வித்தியாசம், இங்கே வித்தியாசம், அதே மாதிரி அங்கே வவுனியா சைட் அங்கால வித்தியாசம். இது நல்லா சாஃப்டாக அந்த இதாக இருக்கேண்ணே மிருது வேறு இருக்குது. சாப்பிடக்கே விழுது அப்படி இருக்குது. நல்லா இருக்கு. சரி ஓகே நாங்கள் சாப்பிட்டு வரோம். நாங்கள் சாப்பிட்டு ரிவ்யூலாம் சொல்லியிருப்பேன். சாப்பிட்டு முடிஞ்சு இதில் வந்து வெள்ளை அப்பம்ன்றது நோமலாக இருக்குது, பிளெயின் அப்பம்ன்ட்டு சொல்லுவோம் நாங்கள். அதே மாதிரி கருத்து அப்பம்ன்றது பால் விட்டு தெரியணும் வேணே, அவ்வளோதான் வந்து வித்தியாசம். அதே மாதிரி முட்டை அப்பம் கேட்டதுக்கு முட்டை வேண்டிட்டு வந்தால் தான் அதை போட்டு தருக்கணும். அது மாதிரி இந்த என்ன சொல்ல இந்த கடித்து சாப்பிட அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. 220 ரூபா வந்து எடுத்துவேன். மற்றபடி ஓகே சுமார்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். நாங்கள் இதுலேருந்து அடுத்தது எங்கே போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். சரி கயாலினி வெயிட் எங்கே வந்துருக்கோம்? பிரியாணி சாப்பிட. பிரியாணி தர்பார்ன்ற ஒரு இது எங்கே இதோட இது ஜெஃப்னா அந்த இசாராவுக்கு பக்கத்தில் சங்கர் ப்ரோ வீடியோ போட்ட இடம் தான். எங்களுக்கு இப்போ வந்து என்ன மச்சி சொல்லி தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரியும். அதனால் வந்து நல்லா இருக்கும் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்கேன், இந்தியா ஸ்டைலில். அப்போ வந்திருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. இல்லை போய் பார்ப்போம். அது விலையும் வந்து குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி இப்போ உள்ளே வந்த நாங்கள் அந்த அண்ணா வந்து நல்லா காய்ச்சி உள்ளே வர வச்சார். அப்போ காய்ச்சிட்டு இப்போ வந்து மெனு வந்திருக்காரு. என்னென்ன இருக்குது மெனுவில்? சென்னை தம் பிரியாணி, ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி. நீங்கள் வாசிச்சு சொல்ல முடிஞ்சிடும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி, ரோஸ்ட் பிரியாணி, அதே மாதிரி மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுலேயும் வந்து இன்னொரு மெனு கார்டு காணலி அதை கொண்டு போயிட்டேன். அதில் வந்து ஒரு சைஸ் ஒரு சைஸ், அதாவது உங்களுக்கு தேவையான பேக்கேஜில் முட்டை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணலாம், பீஸ் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து விலைகள் இருக்குது. பேசிக் வந்து 500 ரூபாயிலேருந்து இருக்குது.
இங்கே தமிழ்லேயும் இருக்குது மெனு கார்டு. உண்மையில பாப்போம். சங்கர் பிரபு சொல்லியிருக்கார் இந்தியா முறைப்படி சென்னை முறைப்படியே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பாப்போம். நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பிரியாணி தந்துட்டோமே என்ன. இந்தியாவில் அந்த பார்சல் பண்ணி வர்ற மாதிரியே வந்து அந்த கலர் வந்து இருக்குங்க வேறுங்க இதில். அப்போ அந்த வாசனையை வந்து தூங்கு தானே, நல்லா இருக்கும். சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும். நான் வந்து மட்டன் பிரியாணி வந்து சொல்லியிருக்கிறேன், அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியா பிரியாணி மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வீக்கு சொல்லிடு, உண்மைக்கு நல்லா இருக்கு. அதான் சிறப்பான கடைகள் வந்து எப்பயுமே வந்து உள்ளுக்கு தான் இருக்கும், ஏன்னா தேடி வேற வைக்கணும், அதான் வந்து பிராண்டு. சரி, இது வந்து மட்டன் பிரியாணி இப்போ வரைக்கும் வந்து டைனிங் இல்லையா, இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதால் வந்து தான் இந்த ஒரு இதில் தந்திருக்கணும். அது மாதிரி வேண்ட சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கணும். 71 33 65 151 இந்த நம்பருக்கு அடிச்சிக்கிட்டா நான் கேட்டுட்டு வாங்க இந்த பிரியாணி இந்த போட்டிருக்கணுமா இல்லையாண்டு. நினைக்கிறேன் அதே ரைஸில் தான் இதே வந்து வித்தியாசமாக செய்திருப்பினோம். மட்டனும் வந்து ஒரு பீஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னவே. இந்த பாருங்க மட்டன் சைஸ் வந்து இந்தளவு தான். 2 பீஸ் வேணுமென்றாலும் 1400 ரூபாயா, இது வந்து 900 ரூபா அப்படின்னு சொன்னவே. இந்தியா ஸ்ட்ரீட் ஃபுட் டைம் அங்கே சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு பிராண்ட் பிரியாணிகளுக்கு இது மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரோட் சைடில் கிடைக்கிற பிரியாணிகள் அந்த ஒரு இதில் வந்து இருக்குது டேஸ்ட்டில். சரி, ஒரேடியாக நாங்கள் சாப்பிட்டு வரோம். சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பில் வந்து 2450 ரூபாண்ணே. ஒரு 2 கோழி பிரியாணி, அதே மாதிரி 2 மட்டன் பிரியாணி ஒரு பட்ஜெட்டில் சாப்பிடலாம். காலப்போக்கில் வந்து இந்த டைனிங் எல்லாம் செய்வோம், நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த நாள் யாழ்ப்பாணத்தில் இதுலேருந்து அப்படியே நாங்கள் வவுனியா போகிறோம். இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். பாய்.